கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான நியூஸ் வந்துச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, பிரசிடெண்ட்டால் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட், பத்மா அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு, அந்த அவார்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா நாட்டுக்காக உழைச்ச பெருமக்களுக்கு, நிறைய நாட்டுக்காக சாதனை பண்ணி நாட்டுக்கு பெருமை சேர்க்குற விதமாக நிறைய சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்ப்போமா கொடுப்பாங்க. அது வந்து பிரசிடெண்ட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு, ஜனாதிபதி அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதை வந்து பார்த்தோம்னா பத்மாலே நிறையா இருக்குது. பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நாட்டுக்கு பெருமை சேர்த்த 2 முக்கியமான கிரிக்கெட் வீரர்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு மகேந்திர சிங் தோனிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட உலகக்கோப்பையே நமக்கு கனவாக தான் இருந்துச்சு. அந்த கனவை நினைவாக்கினவர் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபார்மர் இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கும். சொல்லவே கஷ்டமாக இருக்குது, ஃபார்மர் இந்தியன் கேப்டன் சொல்லிட்டு. ஸோ நம்ம கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு பத்மஸ்ரீ அவார்டும், உலகக்கோப்பையை கனவாக நினச்சிட்டு இருந்த நம்ம சிங்க பெண்களுக்கு, அதாவது பெண் சிங்கங்களுக்கு தலைவனாக இருந்த நம்ம சிங்கப்பெண் ஹர்மன்பிரீத் கவுருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமையான விஷயம். வந்து அவ்வளோ சீக்கிரம் பத்மஸ்ரீ அவார்டு யாருக்கும் கிடைக்காது. ஸோ அந்த விதமாக வந்து பார்த்தோம்னா பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின 2 முக்கிய கேப்டன்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் பத்மஸ்ரீ அவார்டு கிடைக்காது, ஒரு மிகப்பெரிய சாதனை அது. ஸோ தேங்க்ஸ் டு ரோஹித் சர்மா ஃபார் த வேர்ல்ட் கப் அண்ட் தேங்க்ஸ் டு உமன்ஸ் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஹர்மன்பிரீத் கவுருக்கு நம்ம வாழ்த்துக்கள். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு கிரிக்கெட் செட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.